லட்சுமி வாடி, குடிச்சது போதும். வா லட்சுமி, சீக்கிரம் வாடி, வா. சொன்னா கேட்க மாட்டேன். இதுக்கு மேல குளிச்சா தடுமை பிடிச்சிட்டு போதே. வா வா. லட்சுமி, இத வந்துட்டேன். லட்சுமினா லட்சுமி தான். நீ மட்டும் என்ன முட்டி தள்ளலைன்னா இந்த மட்டை என் மண்டையில விழுந்து என்ன ஆயிருக்குமோ. கோமாதா, நீதான் என் குலமாதா. கத்திரி வா போலாம். அரைக்கீரை அரைக்கட்டி கத்திரிக்காய் காக்கலாம். கொஞ்சம் இருங்கம்மா. என் புரிச்ச சந்தைக்கு போகணும், நான் போய் தான் சோறு கட்டணும். அவசரமா இருந்தா வேற எங்காவது போய் வாங்கிக்கங்கம்மா. ஏம்மா, வியாபாரத்துக்கு கடை வச்சிருக்கிறியா இல்ல அழகுக்கு கடை வச்சிருக்கிறியா? இப்படி கோவிச்சுக்காதீங்கம்மா. ஏன் எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அது ஒரு பெரிய கதமா. இன்னைக்கு லட்சுமி உயிரே காப்பாத்துச்சு. அப்படியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் வியாபாரத்தை கவனித்த. வா லட்சுமி. ஏமா, இதுக்குதான் என்ன இருன்னு சொன்னையா? ஆமாமா, கோமாளாவுக்கு கொடுத்துட்டு என் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு வித்து போகுது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். கோச்சிக்காத. இப்ப என்ன வேணும் சொல்லுப்ப. கொடுங்க. யாருங்க பேசுறது? ராமோ, நான் அருண் பேசுறேன். ஐயா முதலாளியா வணக்கம். கொஞ்சம் அம்மா கூப்பிடுறேன். அம்மா அம்மா, மெட்ராஸ்ல இருந்து ஐயா டெலிபோன்ல பேசுறாருங்க. என்னங்க முதலாளி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்குடா? கல்யாண விஷயத்துல நான் உங்களை முந்திக்கிட்டுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆத்தூர்ல பொண்ணு பாக்குறதுக்கு அம்மாவை கூட்டு போறேங்க. கங்க்ராச்சுலேஷன். பார்த்து வந்து முடிவை சொல்லு. கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணுமுங்க. ஆமா ஆமாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் தாலியை கட்டுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க முன்னாலதான் என் கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க, கண்டிப்பா வர. மை வேர்ட் இஸ் வேர்ட். ரொம்ப நன்றிங்க. இது அம்மா வராங்க, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா, பட்டத்துல இருந்து ஐயா பேசுறாரு. நல்லா கேக்குதுங்க, கேட்கும் போதே பேசிருக்கேன். ஹலோ அம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? அருண், எப்படி பாருக்கிற? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க வேலை வேலைக்கு சாப்பாடு காபி மருந்து எல்லாம் சாப்பிடுறீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டு தாப்பா இருக்கிறேன். ஆமா, உன் வியாபாரம் எல்லாம்? அது ஏமா கேக்குறீங்க? ஆஃபர் மேல ஆஃபர் போட்டி போட்டுட்டு மேல வந்து மோதுறாங்க. நான் தான் எதை முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரேடியா திணறிட்டு இருக்கேன். உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்ப்பா. என்னங்க மேனேஜரியா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ராமு. கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஐயா. அருண், என்னப்பா சொன்ன? பணமா? ஆமாமா, எனக்கு அவசரமா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. அனுப்பிச்சு வைங்களேன். 10 நாளைக்கு முன்னால 50,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சேன். அம்மா, ஊரை விட்டு புறப்படும் போது 1-2 ஏஜென்சி எடுத்தா போதும் நினைச்சேன். ஆனா இங்க நிறைய கிடைக்கும் போது விட்டுட முடியுமா என்ன? அப்படியா? சரி சரி, உடனே அனுப்பி வைக்கிறேன்ப்பா. வச்சுட்டுமா? கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு சொல்லுங்க. அருண், ராமு கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு ஞாபகப்படுத்த சொல்றேன்ப்பா. அவசியம் வரேன்னு சொல்லுங்க. வச்சிருங்கம்மா. வணக்கம்மா. போன்ல பேசும்போது சத்தம் போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். தப்பு தாங்க. ஊருக்கு போறோம்னு மேனேஜருக்கு தெரியுமில்ல.
இவ்வளவு லேட்டா வர்றாரு ஏன்னு கேளுங்க. சரி சரி மேனேஜர், அருணுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணுமா, உடனே அனுப்பி வச்சிருங்க. ஆகட்டும்மா. இருந்தாலும் இப்படி அடிக்கடி பணம் அனுப்புறது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தெரியலம்மா. மேனேஜர், அருண் இங்க இருந்தப்போ எத்தனை பொண்ணுங்க வந்து என்ன கையை பிடிச்சு இழுத்தான், கலாட்டா பண்ணான்னு குறை சொல்லி அழுதாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு பொறுக்க முடியாம தானே அவன் வியாபாரத்துக்கு பட்டணத்துக்கு போறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஏன் இங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். ஏதாவது ஒரு தொழில பொறுப்பா கொடுத்தோம்னா கவனிச்சுக்குவான், திருந்திருவான்னு நம்பித்தானே அனுப்பணும். அது வீண் போகல பாத்தீங்களா? உண்மைதாங்க. என் கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ கண்டிப்பா வர்றேன்னு எவ்வளவு பொறுப்பா சொன்னாரு தெரியுங்களா? அவர் பேச்சே மாறி போச்சுங்க. அது மட்டும் இல்ல மேனேஜர், என்ன வேலைக்கு காபி டிபன் சாப்பாடு மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு எவ்வளவு பிரியமா கேட்டான் தெரியுங்களா? அவன் திருந்திட்டாங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாது. உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு தான் நான் கடவுளையெல்லாம் வேண்டிக்கிறேம்மா. நீங்க ரொம்ப சந்தேகப்படுவீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டியும் போட்டுறேன். கல்யாணம் ஆயிட்டா எப்பேற்பட்டவனு திருந்திருவான், தெரியுமில்ல? தெரியும்மா தெரியும். ஆனா என்ன ஆனா இழுவ? அம்மா தான் சொல்றாங்கல்ல, புறவன பிள்ளைங்கள பெத்தவங்களோட மத்தவங்க இடம் போட்டுற முடியுமா? சொன்னது செய்யுங்களேன். அம்மா, காரும் டிரைவரும் காத்துட்டு இருக்காங்க. இருக்கட்டுமே, நான் வேற காத்துட்டு இருக்கேன். இரு. அந்த ஆத்தூர்காரங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாம ஏன்டா சுத்தி வளைக்கிற? சரி சரி வா வா. மேனேஜர், மறக்காம இன்னைக்கே பணத்தை அனுப்பிச்சிருங்க. சரிம்மா. எப்படி மாப்பிள்ளை நீ நல்லா பாத்துக்கிட்டே பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன பாருடா, பேசி முடிச்சலாமாங்கிற புடவை இருக்கு, பேசி முடிச்சிருவோம். அப்ப சரி. ஏமா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என்னமா நீங்க பட்டணத்துல கேட்க முடியாது, பட்டு காட்டு வந்து கேக்குறீங்க? அரிசியில சோறு, கேப்பையில கூழு, சோளத்துல கஞ்சி, கம்பல கடி, எது வேணாம்? மாப்பிள என்னத்தானே உங்களைத்தான் மாப்பிள. தெருக்கோடியில புருஷன் தலையை பார்த்து உடைய போட்டாள்னா உள்ள வர்றதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். படிப்பு, புருஷன் எழுதின கடிதத்தை படிக்க எழுத்த கூட்டுவா, வாழ்க்கைய வகுப்பா, குடும்பத்தை பெருக்குவா, சண்டைய கழிப்பா, வர்ற பணத்துல கொஞ்சம் மிச்சப்படுத்தி பெட்டியிலையும் பூட்டிக்குவா. கடிப்பா, கூட்டுவா, பெருக்குவா, வகுப்பா, கணக்கான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுதான் திட்டமிட்ட குடும்பத்துக்கு தேவை. மாப்பிள போதுமா, இன்னும் ஏதாவது கேட்கணுமா? ஜாஸ்தியா சும்மா இருடா. ஒண்ணே ஒண்ணு கேட்கணுமா? என்னங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிட்டு இருக்கியே, பொண்ணு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. அம்மா, நீதான் பெண் குலத்துக்கு பெரிய தொல்லை. வாயை திறக்கலன்னா ஊமை பட்டோம், கூட ஒரு வார்த்தை பேசிட்டா வாயாடி பட்டோம். எதுக்கு கமலா பம்பு? பேசிட்டு இன்னுமே நினைச்சிட போறாங்க. குடும்பத்துல குறையில்லாம நடந்துக்குவேன். எங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப திருப்தி. ஏண்டா ராமு, என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல, நான் தான் குடுத்தனம் பண்ணணும். இல்ல, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிளைய பத்தி நாமளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பேரு? ஏன் பேர் சொல்லி கூப்பிட போற? பேரு ராமு. தொழில்? இவங்க வீட்டுல வேலை பாக்குறேன். ஓ, இவங்க உங்க முதலாளி அம்மாவா? ஆமா. நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மா உங்களை வேலையில இருந்து கல்ட்டா விட்டா வச்சுக்கோ. நான் ஒரு பேசி சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமா வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. நிறுத்திட்டாங்க. கஷ்டப்பட்டாவது கல் உடைச்சு கஞ்சி ஊத்துவேன். சரி, கடைசி வரைக்கும் கட்டின பொண்டாட்டி கைவிட மாட்டீங்கல்ல? ஒரு வார்த்தை அவங்களை கேளுங்க, கட்டின புருஷனை கை விட்டுருவாங்களான்னு. என்னம்மா அது? வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சொர்க்கமா வச்சிருந்தா வீட்டை, அவன் ஏமா நரகத்தை தேடி போறான். சபாஷ், என்ன சொன்னீங்க? சுமாரா சொல்லுவேன். அம்மா, எங்க பக்கம் பரம திருப்தி. என்ன சொல்லுக்கா? ஐயா, உங்க அபிப்பிராயம்? இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரம திருப்தி. ஆமாங்க. அப்புறம் என்ன, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தி கல்யாணத்தையும் சேர்த்தே வச்சு விடுவோம். அதுவும் சரிதான், அப்படியே வச்சுக்குவோம். இந்தாமா, அதுக்கு அச்சாரமா பொண்ணு கழுத்துல இந்த நகையை போடுமா. இல்லையா? கமலா கொஞ்சம் உள்ள விட்டு எல்லாருக்கும் பலகாரம் வந்து விடுமா? சரிங்க. நமஸ்காரம். மனப்பாடம் எனக்கு சொல்லிச்சு என்ன? கண்டு மட்டும் மறுத்து எங்க சின்ன எஜமானா எஜமான் தான். யாரு கிட்ட நெருங்கி ஆமா. நான் உங்களோட பேச மாட்டேங்க. ஏன் ராமு? இல்ல நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, நான் உங்களோட பேச மாட்டேங்க. ராமு விஷயத்தை சொல்லு ராமு. என் கல்யாணத்துக்கு தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க என் எதிர்கால பொண்டாட்டி. அவளை கூட பாவம். நீங்க வருவீங்கன்னு வாத்த பக்கமே பார்த்துட்டு இருக்கேங்க. என்னமோ சொன்னீங்களா பெருசா போன்ல? வேர்டு இஸ் a word. வந்தீங்களா? டேய், வருத்தப்படாத. வர முடியல. உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய பரிசு. வாடா, நீங்க எடுத்து பாக்கெட்ல போடுங்க. Come on, take it. பரிசுதான் நான் ஒண்ணு உங்களை எதிர்பார்க்கல, தெரியுமா? சீக்கிரம் ராமு. டேய், come on. ராமு, இந்த வாட்ச் உன் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னங்க, இதை விட அந்த பொண்ணு அழகா இருக்குங்க. உன் பொண்டாட்டியா? இல்ல, உங்களுக்காக உங்க அம்மா பாத்துருக்காங்களா அந்த பொண்ணுங்க. அருண், அம்மா,
எப்படா வந்த? இப்பதான் என்னடா இது இப்படி இழந்து போயிருக்கிற? இல்லையே, நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். அம்மா, உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பட்டணத்துல கண்டெடுத்தா கண்டது சாப்பிட்டுருப்பாரு. இப்பதான் வந்துட்டாருல்ல, உங்க கையால ஒரு 4 நாளைக்கு ஆக்கி போட்டீங்கன்னா உடம்பு புத்துன்னு ஆயிடுங்க. என்னடா இது? இவர் வாங்கி கொடுத்ததுங்க. கலப்பா வந்திருப்பாரு. நான் வெந்நீர் விளாவுறேன், குடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசுங்க. ஏங்க தண்ணி போட்டா ஒண்ணும் ஆகாத. வாட்டர் ப்ரூஃப். உடனே சரிதான். ஒரு அற்புதமான அமக்கலமான ஆனா உண்மையான சமாச்சாரம். அப்படியா? இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. சுத்தி வளைக்காம. ஆமாங்க, மன்னிக்கணும். ஆத்தூர்ல அதான் எங்க மாமனார் ஊர்ல என் வீட்டுக்காரிக்கு சிநேகிதி விஜயான ஒரு பொண்ணு எல்லாம் ஊருக்கு தெரியும். அதுக்கு சொந்தமான பசு விபத்துல இருந்து ஒரு ரயில காப்பாத்திருச்சா. 1000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்க. தங்க மடல் வேற. பாருங்களேன். சிஸ்டர், மாப்பிள்ளை நம்ம பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா சட்டமும் சமூகமும் நமக்கு எப்பவுமே எதிர்க்கலாம். அதனால சுருட்ட வேண்டியதை சீக்கிரமா சுட்டணும். இதுதான் பிரதர் வந்து சொல்ற சின்சியர் அட்வைஸ். கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன். அது என்னென்ன சத்தம்? மறுபடியும் மாறி வந்துருச்சா? இருக்காதே, மாப்பிள்ளை போன என்னடா சவுக்கும் கைமா வந்து கலாட்டா பண்ற? யாரா கலாட்டா பண்றா? முதல்ல உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு காலி பண்றதுக்காக வந்துடுறேன். அந்த அவதாரத்தை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறா உருப்பிடுவ. எங்களை போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்றேன். என்னத்தான் தெரியல, இவ்வளவுதான் தெரியுதா? போட முடியாதுமா, இங்க எங்களை தங்க வச்சது உங்க புள்ள. அவர் வந்து சொன்னாதான் நாங்க போவோம். அவன் இனிமே இங்க வரமாட்டான். கிராமத்துல தன் மனைவியோட நிம்மதியா குடும்பம் நடத்த போயிட்டான். அண்ணே, அப்ப ஏன் கதி? அதனால கதிதான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவங்க கதியெல்லாம் இதேதான். ஒழுங்கா மரியாதை போங்கடா. போக முடியாதுடா. போமாட்டேன். ஒடிப்பைய எங்கிட்ட மோதி போய்க்கிறேன். போறீங்களா இல்ல போக வைக்கணும்? என்னடா இங்க நின்னுகிட்டு? போடா. வலது கால எடுத்து வச்சுக்காமா? ஆங்கப்பா. மாப்பிள்ளை, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு ஓய்வு எடுத்துங்க. நாளைக்கு காலையில பலகாரம் நம்ம வீட்டுல இருந்து வந்துரும். வேட்டாவே மத்தியானம் நம்ம வீட்டுல. ராத்திரி நம்ம வீட்டுல இருக்குல்ல, நாளைக்கு நம்ம வீட்டுல. அப்புறம் என் வீட்டுல அட இருங்கப்பா. விருந்துக்கு இப்படி போட்டி போட்டு கூப்பிட்டா மாப்பிள்ளை ஞாபகம் இருக்க வேண்டாம். அதுவும் சரி. மாப்பிள்ளை மோட்டாக்காரர்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஒரே கலப்பா இருப்பாரு. இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு குச்சிக்குவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளை பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை, நான் போயிட்டு வரட்டுமா? இது வரைக்கும் பொறுமையா இருந்து என் பெருமையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன் கதவை சாத்துற? உங்ககிட்ட தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? மை வேர்ட் இஸ் வேர்ட். உன்னை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன், வரேன். நில்லுங்க. என்ன? நீங்க போக முடியாது. போனா ஊர் மக்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை பாத்தீங்கல்ல, அதை பயன்படுத்தி வெளியே போக விட மாட்டேன். அதையும் பாக்குறேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஓடி. வேண்டாங்க. ஒண்ணுமில்ல, அவருக்கு பால் கொண்டு வர அடுப்பாங்கிற பக்கம் போனேன். அந்த பூனை அது திடீர்னு என் மேல பூச்சிருச்சு. அதான் பயந்து அலைவிட்டேன், அவ்வளவுதான். அதானமா பார்த்தேன். நீ போட்டு சத்தத்தை கேட்டு உடம்பே அடி போயிடுச்சுமா. ஆமாமா, வாசலோடயே ஊருக்கு போறேன்னு சொன்னாரு மாப்பிள்ளை. அவரை வற்புறுத்தி தங்க வச்சமே, அந்த கோபத்துல ஒன்ன ஏதாவது போது நிறுத்துங்க. அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டீங்களே. இப்ப சொல்றேன், எனக்கு வாச்ச மாதிரி ஒரு கணவர் வேற எந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்காது. எங்க அவர் என்னமா சொல்றது? அதான் நீ சொல்லிட்டிய. மாப்பிள்ளை, எங்களை மன்னிச்சிருங்க. தங்கச்சி மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துல இருந்த குடிகாரன், கூத்திக்கல்ல, சூதாடி எல்லாரையும் திருத்தி பல பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சது தங்கச்சி தான். அதுக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அதான் அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டோம். மறுபடியும் கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க புறப்படுறோம்.
ஏனாட்டானே நான் அப்பதான் சொல்லலையா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு. நீங்க வேற நேரம் கட்ட நேரத்துல வாங்க வரோம்.